ஹேக்கவருக்கு வரவேற்று. முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறோம். இந்த ஆய்வு உங்களை குத்தம் சொல்றதுக்காக இல்லவே இல்ல, உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். தெரியும், இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு எங்களுக்கு புரியுது. ஏன்னா நீங்க உங்க பணத்தை முதலீடு செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்களை நம்பி இருக்கீங்க. ஒருவேளை இப்ப நல்லா சம்பாதிச்சுட்டு கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க முழுசா நம்புற ஒரு விஷயத்த நாங்க கேள்வி கேட்கிறப்போ அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க பாக்குற இந்த வெற்றியே ஒரு பெரிய ஆபத்துக்கான எச்சரிக்கை மணியா இருந்தா, ஆமா, இதுதான் இந்த முழு ஆய்வுல நம்ம பார்க்க போற மையப்புள்ளி. சில சமயம் பிரம்மாண்டமா தெரிகிற வெற்றி தான் வரப்போற பெரிய ஆபத்தோட அறிகுறியா இருக்கும். சரி வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, ஒரு விஷயத்த நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போதைக்கு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, அது உண்மைதான். இந்த சிஸ்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா, நிஜமானதா, சக்சஸ்ஃபுல்லா தெரியுது. நாடு முழுக்க வேகமா பரவிட்டு இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி இது எல்லாம் நடக்குது. அதனால உங்க பார்வையை நாங்க மதிக்கிறோம். இந்த உண்மையை ஒப்புக்கிட்டு தான் இந்த ஆய்வையே நாம ஆரம்பிக்கிறோம். நாங்க இத அபாய வலயம் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு திட்டம் எப்போ அதோட உச்சத்துல இருக்கோ, நல்லா பணம் கொடுத்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கோ, அப்போதான் அது ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நேரத்துல யாருக்குமே சந்தேகம் வராது. எல்லாரும் சந்தோஷமா பணத்தை திரும்ப திரும்ப போடுவாங்க, புது ஆளை சேர்ப்பாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா இதுதான் மிகப்பெரிய நஷ்டம் வரப்போற நேரம். இது சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லல, வரலாறு முழுக்க திரும்ப திரும்ப நடந்த ஒரு பேட்டர்ன் இது. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற வார்த்தைகளை பாருங்க. நான் பணம் சம்பாதிக்கிறேன், இது பொய்யா இருக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. இதெல்லாம் யாரு சொன்னது தெரியுமா? ஒரு காலத்துல உலகத்தோட மிகப்பெரிய நிதி வாய்ப்புன்னு கொண்டாடப்பட்ட OneCoin திட்டத்துல இருந்தவங்க தான். அவங்க ஏன் அப்படி நம்பினாங்க? சிம்பிள், ஏன்னா அவங்களுக்கு உண்மையாவே பணம் கிடைச்சது. OneCoinோட பேட்டர்னை பாருங்க. லட்சக்கணக்கான பேர் சம்பாதிச்சாங்க. பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பரிசுகள், சமூக சேவைன்னு ஒரே அமர்க்களமா இருந்துச்சு. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, OneCoin சரிஞ்சப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா சரியல்ல, ஒரே ராத்திரியில நின்னு போச்சு. சிஸ்டம் ஸ்டாப் ஆன அடுத்த நிமிஷம் கடைசியா சேர்ந்தவங்களோட மொத்த பணமும் காணாம போயிடுச்சு. அந்த கம்பெனியோட அளவு, புகழ், அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எதுவுமே முதலீட்டாளர்களை காப்பாத்தல. சரி, இப்போ நம்ம ஆய்வோட முக்கியமான கட்டத்துக்குள்ள போலாம். நாங்க இங்க மேக்ஸ்ஆப் மீடியாவை நேரடியா குற்றவாளின்னு சொல்ல வரல, அது எங்க வேலை இல்ல. அதுக்கு பதிலா உலகம் முழுக்க உறுதி செய்யப்பட்ட மோசடிகள்ல சில பொதுவான பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸை எடுத்து மேக்ஸ்ஆப் மீடியா செய்யற விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்க போறோம், அவ்வளோதான். முதல் அபாய எச்சரிக்கை பணம் செலுத்தி சம்பாதிக்கிறது. அதாவது நீங்க உள்ளே பணம் கட்டினாதான் சம்பாதிக்கவே முடியும். நீங்க எவ்வளவு திறமையா வேலை செய்றீங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு அதிகமா பணம் டெபாசிட் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா வருமானம் வரும். மேக்ஸ்ஆப் மீடியால என்ன நடக்குது? அதேதான். எம் லெவல்ஸ் இருக்கு. அடுத்த லெவலுக்கு போகணும்னா இன்னும் அதிகமா பணம் கட்டணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இது வேலையா இல்ல முதலீட்டுக்கு மேல முதலீடா? ரெண்டாவது அபாய எச்சரிக்கை முன்கணிக்கப்பட்ட வருமானம். அதாவது நீங்க எவ்வளவு போட்டா எவ்வளவு வரும்னு முன்கூட்டியே கரெக்டா சொல்லிடுறாங்க. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பா தெரியும். ஆனா நிஜத்துல எந்த ஒரு உண்மையான தொழிலும் இப்படி கேரண்டி கொடுக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, பங்கு சந்தை ஏறும் இறங்கும், பிசினஸ்ல லாபம் வரும், நஷ்டம் வரும். எதுவுமே நிச்சயம் இல்லாத உலகத்துல எப்படி இவங்க மட்டும் இவ்ளோ துல்லியமா வருமானத்தை கணிக்க முடியுது? இது பாதுகாப்பு இல்ல, இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். மூணாவது ரெட் ஃபிளாக், ஆள் சேர்ப்பை நம்பிய வளர்ச்சி. இப்போ நீங்க கேட்கலாம், ரெஃபரல் பண்றது எல்லா பிசினஸ்லயும் இருக்கேன்னு. ஆமா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஒரு சிஸ்டமோட மொத்த வளர்ச்சியும் புதுசா வர்ற ஆளுகளையும் அவங்க கொண்டு வர பணத்தையும் மட்டுமே நம்பி இருந்துச்சுன்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. புது ஆட்கள் வர்றது நின்னு போச்சுன்னா சிஸ்டம் என்ன ஆகும்? சிம்பிள், அது சரிஞ்சிடும். ஏன்னா வருமானத்தை கொடுக்க வேற வழியே கிடையாது. நாலாவது, இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ரெட் ஃபிளாக், பரிசுகள். ஃபோன், பைக், வீட்டு உபயோக பொருட்கள்னு பரிசுகளை கொடுக்கறது. இது ஒரு புத்திசாலித்தனமான சைக்கலாஜிக்கல் கேம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஃபோனையோ ஒரு வண்டியையோ பரிசா வாங்குறப்போ நம்ம மனசுல இருக்கிற சின்ன சந்தேகமும் போயிடும். அட உண்மையாலாம் இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுவோம். இந்த பரிசுகள் நம்பிக்கையை உருவாக்குது தவிர அந்த பரிசு வாங்குறதுக்கான பணம் எங்கிருந்து வருதுன்ற முக்கியமான கேள்வியை மறக்கடிச்சிடுது. இந்த டூல் கிட்ட பாருங்க. ஃபோன்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், வாகனங்கள், பிராண்டட் துணிகள், அப்புறம் கஷ்ட காலத்துல நிவாரண உதவிகள், இதெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? இது சமூகத்துல ஒரு நேரடி சாட்சியா மாறுது. வாய்மொழி விளம்பரம் வேகமா பரவுது. இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் முக்கியமான கேள்விகளை கேட்கவே மாட்டாங்க. சரி, இந்த விஷயங்கள்லாம் ஏன் இலங்கைக்கு இப்போ ரொம்ப ஆபத்தானது? ஏன்னா நம்ம நாடு இப்பதான் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மெதுமா மீண்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல மக்கள் ஒரு நிலையான வருமானத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த தேடல் தான் அவங்கள இந்த மாதிரி திட்டங்களுக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டா மாத்துது. பெரிய திட்டங்கள் உடையும் போது என்ன நடக்கும்னு தெரியுமா?
பெரிய கம்பெனிகளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா குடும்பங்கள் தான் நடுத்தருக்கு வரும். கடன் வாங்கின பணம் காணாம போகும். சமூகத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை உடைஞ்சு போகும். இதுதான் இதுல இருக்கிற மிக மோசமான விளைவு. கடைசியா சேர்றவங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருக்காகவும் விலையை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு எதுக்கு வம்புன்னு அமைதியா இருந்திருக்கலாம். அது ரொம்ப ஈஸி. ஆனா அப்படி அமைதியா இருக்கிறது ஒரு பொறுப்பில்லாத செயல். மக்களுக்கு ஒரு தீங்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் ஹேக்கவர் அமைதியா இருக்காது. இதனால சிலர் எங்களை விமர்சிப்பாங்க, கோவப்படுவாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, ஏன்னா இந்த உண்மையை சொல்றது எங்களோட கடமைன்னு நாங்க நம்புறோம். ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய திட்டங்கள் நாங்க மூட போறோம்னு சொல்லிட்டு மூட மாட்டாங்க. பணம் எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகிறது மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்க வெளியே வர்றதுக்கான எல்லா வழியும் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கும். எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆதாரம் கிடைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால தான் இந்த ஆய்வை நாங்க வெளியிடுறோம். இது ஒரு தீர்ப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க தேவையான நேரத்தையும் தகவலையும் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். இப்ப முடிவு உங்க கையில தான் இருக்கு. அப்போ உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக்கலாம்? முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு முழுசா புரிஞ்சுக்கோங்க. பணம் எப்படி வருதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. ரெண்டாவதா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் செய்யறாங்கன்றதுக்காக நீங்களும் செய்யாதீங்க. உங்க அறிவை வச்சு யோசிங்க. மூணாவதா, உங்க முடிவுகளை நம்பிக்கையை வச்சு மட்டும் எடுக்காதீங்க. ரிஸ்க் எவ்வளவு இருக்கணும் யோசிச்சு எடுங்க. உங்களையும் பாதுகாத்து மத்தவங்களையும் பாதுகாங்க. கூர்மையாக சிந்தியுங்கள், பாதுகாப்பாக இருங்கள், ஹேக்கவேருடன் இணைந்திருங்கள்.